வணக்கம். வாங்க சுத்தலாம் நேயர்களே. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தாலியில மிலனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டி. அதாவது சான் டொனாட்டோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியங்க. நமது தேச தந்தையான மகாத்மா காந்தியோட சிலை ஒண்ணு இங்க பார்த்தேன். என்னடா இது நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரே ஆச்சரியம். நீங்களும் என்ன மாதிரி என்னடா இதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. வாங்க பேசிக்கிட்டே வீடியோக்குள்ள போகலாம். சான் டொனாட்டோ இங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 மக்களுக்கும் குறைவாவே இருக்கிற ஒரு இடங்க. இந்த சிலைய வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2009ஆம் வருஷம் தான் இங்க வந்து நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன் அவரோட சிலைய வந்து இங்க அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 2ஆம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்சுலேட் மக்களும் சரி, இங்க இருக்கிற தங்கி இருக்கிற இந்தியன் பீப்புளும் சரி, இங்க வந்து தான் அவருக்கு மரியாதைய செலுத்துவாங்க. இங்க எதுக்காக அவருக்கு ஒரு ஸ்டாச்சு? என்ன காரணத்துக்காக அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்லுறேன். இந்தியால எந்த ஊருக்கு போனாலும் இவர் பேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தெரு கண்டிப்பா இருக்கும். சொல்லப்போனா மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு கேட்டா 2, 3 நிமிஷம் யோசிப்பாங்க. ஆனா எம்ஜி ரோடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், சட்டுன்னு தான் அங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்க பல ஊர்ல நீங்க காந்தி பேர்ல ஒரு தெருக்கள வந்து நீங்க பார்க்க முடியும். இங்கேயும் சான் டொனாட்டோலயும் ஒரு காந்தி ரோடு இருக்கு. அந்த ரோட முக்குல வந்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவ நீங்க பார்க்கலாம். ஒருவேளை காந்தி கடந்த காலத்துல இங்க தங்கியிருந்தாரோ அப்படின்னு யோசிக்காதீங்க. 1930, 31 அந்த சமயத்துல உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு அப்புறமா 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதுல கலந்துக்கிறதுக்காக வந்து காந்தி லண்டன் வந்ததாகவும், அப்ப அதை முடிச்சிட்டு இந்தியா திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நடுவுல இத்தாலிக்கு வந்துட்டு அவரு போயிருக்காரு. ஸோ இத்தாலிக்கு எப்படி வந்தா பார்த்தீங்கன்னா, இத்தாலியில இருக்கிற மிலன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இருந்து ரோமுக்கு ட்ரெயின் எடுத்து அவரு போயிட்டாரு. அங்க ரோம்ல போய் 2 நாள் தங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பயணம் வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அஹிம்சாவுக்கு பேர் போன காந்தி, அந்த அஹிம்சாவுக்கு அப்படியே எதிர் துருவமா இருந்த முசோலினியும் இந்த இடத்துல வந்து அவரு சந்திச்சிருக்காருங்க. அவரோட அந்த விசிட் இங்க இத்தாலி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை தொடர்புபடுத்தி தான் இங்க சிலை வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். இந்த சிலையை சுத்தி சுத்தி பார்த்ததுல எந்த வருஷம் வச்சாங்கன்னு கூட போடலைங்க. இதுல காரணத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் தெரியல. ஆனா ஒண்ணு, அவர் இங்க வந்தாதான் இந்த ஸ்டாச்சுவை வைக்கணுமா? அவரோட நான் வயலன்ஸ் இன்னைக்கும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே தேவையாப்படுது. அப்படி ஒரு தலைவரா வாழ்ந்து மறைந்த காந்தியோட ஸ்டாச்சு இங்க இருக்கிறது நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெருமை தானே இல்லையா? அவர் சொன்னதுலே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ. ஆமாங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அந்த நல்ல விஷயத்த நீங்களே ஏன் தூங்கக்கூடாது? இதை தான் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயத்த துவக்கமா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. என்ன நான் சொல்றது சரிதானே?